ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. எல்லோரும் சென்று யசோதையிடத்திலே முறையிடுகிறார்கள். கண்ணன் மண்ணை தின்றான், நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். தேயர்கள் குலத்திலே பிறந்தவர்கள் பலராமன் எல்லோரும் போய் சொல்லுகிறார்கள். பகவான் சொல்லுகிறார், குழந்தை சொல்லுகிறது தாயிடத்திலே, நாகம் பக்ஷிதா, நாகம் பக்ஷிதவான், நான் சாப்பிடலையேம்மா. இவர்கள் சொல்லுவது எல்லாம் மித்யா அபிசம்சினஹா. இவர்கள் சொல்லுவது எல்லாம் போய் மித்தியாவான சப்தங்கள். என் மேல் அவர்களுக்கு பொறாமை ஆகினாலே அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். நான் மண்ணை திங்கவில்லை. ஒருவேளை நீ அவர்களுடைய வாக்கை நம்புவாய் என்றால், அவர்கள் சொல்வதுதான் உண்மை, அவர்களுடைய வாக்குதான் உண்மை, அதைத்தான் நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், யதி சத்யகிரகா தர்ஹி, அப்போ என்னுடைய வாயை பார். யதி சத்யகிரகா தர்ஹி மே முகம் சம்யக் அக்ஷம் பஷ்ய. என்னுடைய முகத்தை நீ பார்க்கலாம், என்னுடைய வாயை நீ பார்க்கலாம். நான் சாப்பிட்டிருக்கின்றேனா இல்லையா, மண்ணை நான் தின்றிருக்கின்றேனா இல்லையா என்பதை நீ பார். இதை கேட்ட மாத்திரத்திலேயே, அப்படி என்றால் உன்னுடைய வாயை திறந்து காட்டு. இத்யேகம் தர்ஹி வியாதேகி த்யக்தஹாச பகவான் ஹரிஹி. அவர்கள் சொல்லுவது எல்லாம் மித்தியாமா, சப்தத்தை நீ நம்ப வேண்டாம். ஒருவேளை அவர்கள் சொல்வது உண்மை என்று நீ நினைத்தால், நான் வாயை திறக்கிறேன் பார். வாயை திற.
வாயை திறக்கிறார். வாய்க்குள்ளே பகவானுடைய சரீரத்துக்குள்ளே வாயின் வழியாக அனைத்தையும் பார்க்கிறார், அனைத்தையும் காட்டுகின்றாராம். முக்குணத்திலிருந்து ஆரம்பித்து மகத்தத்துவம், அகங்காரம், பஞ்சதன் மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், ஜீவராசிகள், உலகத்தில் தோன்றிருக்கக்கூடிய 14 லோகங்கள், காடுகள், மலைகள், தீவுகள், என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் அவருடைய வாயிலே பார்க்கிறார். அது மட்டும்தானா? அவருடைய வாயிலே இது எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய தன்னையும் பார்க்கிறாளாம். தன்னையும் பார்க்கிறாள். தன்னுடைய வசிக்கக்கூடிய கோகுலத்தையும் பார்க்கிறாள். எல்லாவற்றையும் காட்டக்கூடிய பரமாத்மா முழுமையாக தன்னை அனுபவித்துக் கொள் என்று விடுகிறார். இவளுக்கு உடனே ஆச்சரியம் வருகிறது. நான் இப்பொழுது இருப்பது உண்மையான உலகமா, சொப்பனமான உலகமா, அல்லது என்னுடைய புத்திதான் மோகம் கொண்டு விட்டதா, பேதலித்து விட்டதா? என்ன நடக்கின்றது இங்கே? அல்லது தேவ மாயையினாலே இவ்வாறு நடக்கின்றதா? என்ன விஷயம் என்று புரியவில்லையே என்று சொல்லிவிட்டு உண்மையை பார்க்க ஆரம்பித்த உடனேயே அவளுக்கு புரிந்து விடுகிறது, இது சாக்ஷாத் ஈஸ்வரனை தவிர வேற யாரும் இல்லை. ஈஸ்வரன் தான் இவ்வாறு இங்கே வந்திருக்கிறார் என்கின்ற எண்ணம் உடையவளாய் உடலாலும் மனதாலும் வாக்காலும் நமஸ்காரம் செய்ய ஆரம்பிக்கின்றாளாம் பகவானுடைய ரூபத்தை. ஒரு பக்கம் புத்திர வாத்சல்யத்தினாலே குழந்தையை கடிந்து கொண்டதை போல இருந்தது. இன்னொரு பக்கம் குழந்தையாக இருக்கக்கூடிய பரமாத்மா யசோதா பிராட்டிக்கு முழுமையாக தன்னுடைய சொரூபத்தை, விஸ்வரூபத்தை பகவான் காட்டுகிறார். இந்த காட்சியெல்லாம் பார்த்ததற்கு பிறகு அவளுக்கு இங்கே இருப்பது சாக்ஷாத் நாராயணனை தவிர வேற எதுவுமே இல்லை என்கின்ற அந்த ஞானமானது உதிக்கிறது. கையெடுத்து தொழ ஆரம்பிக்கின்றாள். இந்த நிலையிலே பகவான் பார்க்கிறார், இப்படியே நாம் இவளை உணரவிட்டோம் என்று சொன்னால் இவள் உண்மை தத்துவத்தை உணர்ந்து விட்டால் இவளோட சமாதிக்கு போயிட்டா என்ன பண்றது? இன்னும் நடக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கின்றது என்பதற்காக பகவான் என்ன பண்றாராம், அதை மறைச்சிடுறாராம். தன்னுடைய மாயையினாலே அந்த உண்மை தத்துவத்தை மறைத்து மீண்டும் அவளுக்கு புத்திர வாஞ்சையை கொண்டு வந்து தான் குழந்தை, யசோதா பிராட்டி தன்னுடைய தாய் என்பதை போன்று அந்த உணர்வை ஏற்படுத்துகிறார். இவளுக்கு என்ன நடந்து விட்டதாம்? சத்யோ நஷ்ட ஸ்மிருதிஹி கோபி. அவளுக்கு ஸ்மிருதி போயிடுத்தாம். பகவானை ஸ்மரித்த தானும் பகவானும் ஒன்றுதான், பகவானுக்குள்ளேதான் இந்த உலகமே இருக்கிறது, பகவான் தான் உலகம் முழுக்க வியாபித்திருக்கிறார் இந்த எண்ணமானது போய் குழந்தையை மடியிலே வாரி வைத்துக் கொண்டு குழந்தையை புத்திர வாஞ்சையின் காரணத்தினாலே கொஞ்ச ஆரம்பிக்கின்றாளாம். இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறி புத்திரனாகவே தன்னுடைய குழந்தையை பாவிக்கிறாள். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இப்போ இதனுடைய தாத்பரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று நாம் போன வாரம் நிறுத்தினோம். பெரிய உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை
ஏன்னா உபனிஷத்துன்னு சொன்னாலே நம்ம காது தூரம் ஓடிடுறோம். ஞானம்னு வந்தாலே ஓடிடுறோம். ஆனா அந்த உபனிஷத்தினுடைய உயர்ந்த தாத்பரியத்தை எவ்வளவு அழகா கதை ரூபத்துல சொல்லிட்டால் பாருங்கள். பல விஷயங்கள் இங்கே சிந்திக்கப்பட வேண்டியதாக இருக்க ஒன்றொன்றா எடுத்துக்கொள்வோம். முதல் விஷயம், பகவான் ஏன் மண்ணை சாப்பிட வேண்டும்? சரி, குழந்தைகள் மண் சாப்பிடும். எல்லா குழந்தையும் மண் சாப்பிடும். நம்ம எல்லாரும் மண் சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கிறோம். மண் சாப்பிடுவது ஒன்றும் குழந்தைக்கு புதிதல்லவே. குழந்தைகளுக்கு எது கையில கிடைச்சாலும் அது வாய்க்குள்ள போகணும். அது மண்ணா, மட்டையா, இரும்பா, உடம்புக்கு நல்லதா, கெட்டதா, எதை பற்றி அதுக்கு சிந்திக்க கையில கிடைச்சின்னா நேரா வாய்க்கு போகும். கிருஷ்ணன் குழந்தையா இருக்கார், மண்ணை தின்றார். இது என்ன பெரிய விஷயம்? இதை கொண்டு போய் ஏன் யசோதை இடத்திலே போய் இவர்கள் ஒரு குறையாக சொல்ல வேண்டும்? யசோதை ஏன் கிருஷ்ண பரமாத்மாவை கண்டிக்க வேண்டும்? அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது? உலகத்துல எந்த குழந்தையுமே செய்யாதான் இவர் செய்கிறாரா? அல்லது இவர் மட்டும் எல்லா குழந்தையை போல விதிவிலக்கு? அவனு இல்லையே. இதை சாஸ்திரம் சொல்லுவதற்கு ஒரு இடம் வேண்டுமா? பகவான் மண்ணை தின்றார், அதை சொல்றதுக்கு சுகமகரிஷி தேவையா? பாகவதம் தேவையா? மண் என்பது இங்கே மண்ணை தின்றார். அப்ப இங்க ரெண்டு பொருள் இருக்கு. தின்னுபவர், தின்னக்கூடிய பொருள், இரண்டு பொருள் இருக்கு. தின்னுபவர் தின்னக்கூடிய பொருளை விட்டு வேறாக இருக்கார். அப்போ அவருக்கு தின்னக்கூடிய பொருள் உணவாக இருக்கிறது. அவர் உணவை உட்கொள்ளுபவராக இருக்கிறார். இது முதல் நிலை. போக்யம், போக்தா, போகம். போக்யம் என்றால் அனுபவிக்கக்கூடிய வஸ்து. போக்யம் எதெல்லாம் நம்மால் உண்ணப்படுகிறதோ அதெல்லாம் போக்யம் சொல்றோம். போக்யம். போக்தா அனுபவிப்பவர் நாம் எல்லோரும். போக்யம், போக்தா. போகம் அனுபவித்தல். போக்யம், போக்தா, போகம். இந்த மூன்று எப்பொழுதுமே உண்டு. திரிபுட்டி அப்படின்னு சொல்லுவோம். போக்யம், போக்தா, போகம். இப்ப இங்க பகவான் போக்தாவா இருக்கார். மண் என்பது போக்கியமாக இருக்கிறது. போக்தா போக்கியத்தை, போகம் அனுபவிக்கிறார். இருந்துட்டு போட்டுமே. இப்ப அதனால என்ன? இப்போ முதல் நிலையில போக்தா, போக்யம், போகம். இரண்டாவது நிலைக்கு போனோம்னா எது போக்கியமா இருந்ததோ அது போக்தாவா மாறிடும். போக்தாவா இருந்தவர் போகமாக மாறிவிடுவார், போக்கிய வஸ்துவாக மாறிவிடுவார். அப்போ எது போக்கியமா இருந்ததோ அது போக்தாவா மாறி போகத்தை அனுபவிக்கிறது. எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே சுவாமிஜி. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில பேசினா எங்களுக்கு என்ன புரியும்? போக்தா, போகம், போக்கியம், போகி.
எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் போகினா போலி தான் தெரியும், போகம் எங்க தெரியும்? முதல் நிலையிலே என்ன பார்த்தோம்? போக்தா கிருஷ்ண பரமாத்மா, போக்யம் மண், போக்யம் போக்தா, போக்யம் போகம், மண்ணை தின்றார். இரண்டாவது நிலையில மண் மனிதனை சாப்பிடுகிறது. இப்ப புரியும் உங்களுக்கு. மண் முதல்ல மனிதன் மண்ணை சாப்பிட்டான், மண் சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தது. இப்ப என்ன எடுத்து இரண்டாவது நிலையில மண் மனிதனை சாப்பிடுகிறது, மனிதன் மண்ணுக்கு உணவாக இருக்கிறான். மண் இங்க என்ன எடுத்து போக்தாவா மாறிவிட்டது. யாரை அனுபவிக்கிறது? போகமா? மனிதனை. போக்கியமாக மனிதன் மாற மண்ணானது போகத்தை மனிதனை சாப்பிடுகிறது. இதைத்தான் உபநிஷதம் சொல்லுகிறது, ரைஹி பிராணஹா அப்படின்னு 2 தத்துவங்கள் எடுத்து பேசிக்கிறார். அங்க இந்த சொல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. போக்தம், போக்யம், போக்தா, போகி. ஒரு நிலையில உண்பவன் உண்ணக்கூடிய பொருளை உண்ணுகிறான், இன்னொரு பக்கம் உண்ணக்கூடிய பொருள் உண்பவனாக மாறி உண்பவனை உண்ணுகிறது உணவாக. உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும்படியா சொல்லிடுறேன், அப்போ புரியும். இப்ப இந்த சரீரம் என்பது எங்கிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா, அன்னத்திலிருந்து அந்த சரீரம் வந்திருக்கு. அன்னத்திலிருந்து இந்த சரீரம் வந்திருக்கு. அதனாலதான் நாம அன்னத்தை ஏன் ரொம்ப நேசிக்கிறோம்டான்னா, இந்த சரீரம் அன்னத்தால் ஆனது. அதனாலதான் அன்னத்தை தேடியே போகிறது. அன்னத்தால் ஆன, அன்னத்திலிருந்து பிறந்து அன்னத்தினாலேயே வளர்ந்து எது மீண்டும் அன்னத்திற்கே போகிறதோ அதுக்கு பெயர் அன்னமய கோஷம்னு பெயர். அன்னத்திலேயே பிறந்து அன்னத்திலேயே இருந்து மீண்டும் அன்னத்திற்கே போகிறது. சரி, அன்னமய கோஷமாக இருக்கின்ற இந்த சரீரம் அன்னத்திலிருந்து பிறந்திருக்கிறது. சரி, இருக்கட்டுமே. அன்னத்திலிருந்து அந்த சரீரம் பிறந்திருக்கின்றது என்றால், நான் சாப்பிடுவது எதை சாப்பிடுகிறேன்? அன்னத்தை சாப்பிடுகிறேன். காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், தானியங்கள், அரிசி, பருப்பு, உளுந்து, என்னெல்லாம் உண்டோ எல்லாவற்றையும் சாப்பிடு. அதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கின்றது? அதுவும் மண்ணிலிருந்து வந்திருக்கு. நானும் மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன், அதுவும் மண்ணிலிருந்து வந்திருக்கு. அப்போ சொரூப நிலையிலே, வஸ்து ஸ்வரூப நிலையிலே 2 வஸ்துவனுடைய சொரூபமும் மண்ணே. ரெண்டு பேருடைய சொரூபம், நான் எதை சாப்பிடுகின்றேனோ அந்த உணவும் மண்ணுதான், நானும் மண்ணுதான். ஆனா என்ன எடுத்து பாருங்கள், மண்ணானது உணவாக மாறி எனக்கு போகமாக வருகிறது முதல் நிலையிலே. அதே பொருள் கொஞ்ச காலத்துக்கு பிறகு
எந்த மண்ணானது எனக்கு உணவாக வந்ததோ அதே உணவானது இந்த சரீரத்தை ஜீரணம் செய்து தனக்கு உணவாக சேர்த்துக் கொள்கிறது. அப்போ உணவாக இருந்ததும் உண்பவனாக இருந்ததும் உண்ணுதல் என்கின்ற காரியமும் ஒரே ஒரு பொருள்தான் உண்ணுபவனாகவும் இருக்கிறது, உண்ணக்கூடிய பொருளாகவும் இருக்கிறது, உண்ணுதல்ங்கிற காரியத்தையும் செய்கிறது. ஒன்றை தவிர இரண்டாவது ஒன்று இல்லை. இப்ப நமக்கு அறியாமையினால் என்ன பண்றோம்? உண்ணுபவன் நான், உண்ணக்கூடிய பொருள் என்னை விட்டு வேறானது, உண்ணுதல்ங்கிற காரியமானது நடக்கிறது என்று திரிபுட்டி வேதத்துடன் வாழ்றோம். எப்பொழுது உண்ணுபவனும் உண்ணக்கூடிய பொருளும் உண்ணுதலும் ஒன்றாக இருப்பதை உணர்கின்றோமோ அப்பொழுது அங்கே யார் இருக்க மாட்டா. அதனால்தான் பகவான் சொல்றார், நான் சாப்பிடவில்லை, என்னுடைய வாயை பார் என்று சொன்னதுக்கு காரணம் என்னடான்னா, சாப்பிடுபவரும் சாப்பிடக்கூடிய பொருளும் சாப்பாடும் எங்க இல்லடான்னா பிரம்மன்ட்ட கிடையாது. திரிபுட்டி என்பது பிரம்மனிடத்திலே இல்லை. இந்த மூன்றும் எங்கிருந்து வருகிறது? சாப்பிடுபவர் போக்தா, சாப்பிடக்கூடிய பொருள் போக்யம், சாப்பாடு போக்யம், சாப்பிடுதல் போகம். இந்த மூணும் எங்கிருந்து வருகிறது? பிரகிருத்தின்னு ஒண்ணு வந்தா, மனம்னு ஒண்ணு தோன்றினா, அப்போ இந்த மூன்றும் வருமே தவிர மனம் என்று ஒன்று இல்லை என்றால் இந்த மூன்றும் அங்கே இருக்க வாய்ப்பே இல்லை. அனுபவிப்பவன் அங்கே இருக்க மாட்டான், அனுபவிக்கக்கூடிய உலகம் இருக்காது, அனுபவம் என்பது இருக்காது. அப்ப யார் இருப்பா? ஏகமேவா த்விதீயம் பிரம்மா. அதனால்தான் தன்னுடைய தாய்க்கு தன்னை காட்டுறார். அப்படின்னா தன்னிடத்திலே அனைத்தையும் காட்டுறார்னா, நீ பார்ப்பது அனைத்தும் ஒரே ஒரு பொருளினுடைய அனைத்து வடிவங்களைத்தான் நீ பார்க்கிறாயே தவிர வேறு வேறு அல்ல. என்னை தவிர வேறு ஒன்று அங்கே இல்லை. எப்பொழுது ஒன்றை தவிர மற்றொன்றை நான் பார்க்கிறேனோ, என்னை காட்டிலும் வேறொன்று இருக்கின்றது என்கின்ற அந்த பேத திருஷ்டி எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நமக்கு மூன்று தவிர்க்க முடியாத தோஷங்கள் மனதிலே வந்து விடுகிறது. என்ன? ஒன்று, நம்மை காட்டிலும் வேறொன்று இருக்குங்கிற அந்த எண்ணம் வந்த உடனேயே அதுல நம்முடைய அறிவானது அபகரிக்கப்படுகிறது, இழுத்து கொண்டு போகப்படுகிறது. பாருங்களேன், என்னை காட்டிலும் வேறொருத்தர்கிட்ட, என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே என்னை காட்டிலும் ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு எனக்கு தோணிடுத்துன்னா, நான் என் கையில வைத்திருக்கக்கூடிய பொருளை அப்படியே விட்டு விட்டு அந்த பொருளையே பார்த்து கொண்டிருப்பேன். அது கடையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் நடந்து கொண்டு போகின்ற நேரத்திலே சாலை ஓரத்திலே ஏதாவது பொருளை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, வாகனத்துல போகும்போதாக இருந்தாலும் சரி, நம்மை காட்டிலும் நாம் வைத்துக் கொண்டிருக்கூடிய பொருளை காட்டிலும் வேறொருத்தரிடத்திலே ஒரு அழகான பொருள் இருப்பதாக நம்முடைய மனம் கற்பனை பண்ணிட்டா, இந்த பொருள் விலை உயர்ந்த பொருளாக கூட இருக்கட்டுமே, நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொருள் விலை மதிப்பிட முடியாத பொருளாக இருக்கட்டுமே,
அதை விட்டுருவோம். அந்த பொருளையே பார்த்து கொண்டிருப்போம். அப்ப என்னுடைய புத்தியானது அந்த பொருளிடத்திலே அபகரிக்கப்பட்டு என்னுடைய சிந்தனையை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கின்றது அல்லவா? சிந்திக்க முடியாத நிலையிலே நான் அந்த பொருளையே பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? அதுக்கு பெயர் தான் மோகம்னு பெயர். என்னுடைய புத்தியை அபகரித்து சிந்திக்க விடாமல் செய்து மதி இழந்தவனாய் எந்த பொருளை நான் பார்க்க வேண்டுமோ அந்த பொருளை பார்க்காமல், எந்த பொருளை பார்ப்பதனால் எனக்கு எந்த நன்மையும் இல்லையோ அந்த பொருளையே மனம் பார்த்து கொண்டு அதவால் ஈர்க்கப்பட்டு அதற்கு பின்னாடியே மனம் ஓடுவதை நம்மால் தவிர்க்க முடியாது. நமக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருப்பதாக நாம் பாவித்தால். இரண்டாவது தவிர்க்க முடியாதது, நமக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருக்கின்றது, அந்த பொருள் இந்த பொருளை விட உத்தமமாக இருக்கு நம்முடைய மனம் கற்பனை செய்து விட்டால், அதிலிருந்து நமக்கு வரக்கூடிய இரண்டாவது தோஷம், அந்த பொருள் என்னிடம் இல்லையே, அந்த பொருள் எனக்கு என்னிடம் இருந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லையே, அந்த பொருள் என்னிடம் அல்லவா இருந்திருக்க வேண்டும், நான் அல்லவா அதற்கு உரிமை கொண்டாட வேண்டும், இன்னொருத்தரிடத்துல எப்படி அந்த பொருள் இருக்கலாம்? அது எது வேணா இருக்கட்டும். நமக்கு சோகத்துக்கு காரணமே அதுதான். நம்மிடம் ஒரு பொருள் இல்லையே அப்படிங்கிற சோகத்தை விட இன்னொருத்தனிடத்திலே அந்த பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை அனுபவிப்பதற்கு அவனுக்கு எந்த தகுதியுமே இல்லையே, ஆனால் அவன் அந்த பொருளை அனுபவிக்கிறானே, அந்த பொருளை நான் அல்லவா அனுபவித்திருக்க வேண்டும், என்னிடம் அல்லவா அந்த பொருள் இருக்க வேண்டும். இந்த இறந்து போன வீடுகளிலேயே பார்த்தீங்கன்னா, கணவனோ அல்லது குழந்தையோ பையனோ இறந்து போயிருந்தா, இவர்கள் அழக்கூடிய அந்த சப்தத்தை பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். அந்த 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 சப்தத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவர்களுடைய அகங்காரம், சுயநலம், விருப்பு ஆசைகள், மோகங்கள் இதெல்லாம் வெளிப்படும். என்னடான்னா, என்னை விட்டு போய்விட்டாயே, நீ இருந்தா அவனை நின்று நல்லபடியா நான் பார்த்து கொண்டிருப்பேனே. இத்தனை நாள் பார்த்தது போராதா? இத்தனை நாள் பார்த்து என்ன செய்தாய், உனக்கு என்ன கிடைத்தது, இனிமேல் பார்த்துக் கொள்வதற்கு? இப்ப சோகத்துக்கு காரணம் என்னடான்னா, அந்த பொருள் என்னை விட்டு போய்விட்டது, நான் அந்த பொருளுக்கு சந்தோஷத்துக்கு உரியவனாக இருந்தேன், இப்ப இந்த பொருள் என்னை விட்டு போய்விட்டது. எனக்கு இப்ப சந்தோஷம் போய்விட்டது. அப்ப அடிப்படை நோக்கம், ஒன்றை காட்டிலும் வேறொன்று இருப்பதாக என்னுடைய அறிவு சிந்திக்க ஆரம்பித்தால், அதிலிருந்து தவிர்க்க முடியாத இரண்டாவது தோஷம் சோகம். ஒன்று அறிவை அபகரிக்கிறது, சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அபகரித்து சிந்திக்க விடாமல் ஸ்தம்பிக்க வைக்கிறது, மயங்க வைக்கிறது. இரண்டாவது சோகத்துக்குள்ளே கொண்டு போய் என்னை தள்ளுகிறது. நாம் நினைச்சுக்கிறோம் சோகத்துக்கு காரணம் விதவிதமான கர்ம வினை காரணம், ராகு கேது காரணம், என்னுடைய பிறப்பு காரணம், நான் பிறந்திருக்கக்கூடிய குலம் காரணம், இந்த சமூகம் காரணம் அப்படின்னு நம்ம என்னலாமோ சொல்லிக்கிறோம். யாரும் காரணம் அல்ல, நம்முடைய அறியாமை தான் காரணம். மனதில் இருக்கக்கூடிய அறியாமை தான் காரணம். அறியாமை நீங்காதவரை நம்முடைய சோகத்தை பகவான் கூட மாற்ற முடியாது.
ஏன்னா அர்ஜுனன் கூடையே இருந்தார் பரமாத்மா. பாருங்கள், பஞ்ச பாண்டவர்கள் கூடையே இருந்தார் பரமாத்மா. யாருக்கு கிடைக்கும்? அதுலயும் பஞ்ச பாண்டவர்கள அர்ஜுனன் கூடையே இருந்தார் பரமாத்மா. இதுல ரொம்ப வேதனை என்னடான்னா, ஒரு ஒரு சேவகனாக கூட இருக்கார், ஒரு தேரோட்டியாக கூட இருக்கார். சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு ஏவலாளி, ஏவல் செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடியவராக. ஆனால் இருந்தும் அவனால் என் கூட இறைவன் இருக்கிறான், எனக்கு என்ன குறை வந்துவிடும், எனக்கு எப்படி சோகம் வரும், எனக்கு எப்படி மோகம் வரும்னு கேட்கல. அவர்கிட்டயே மோகத்துடன் கூடி போய் பேசின காட்சி எல்லாம் கீதையில பார்க்கிறோம். அவர் முன்னாடியே சோகத்தோட காண்டீவத்தை கீழே எரிந்து விட்டு அழுது கொண்டிருந்த காட்சியை பார்க்கிறோம். பரமாத்மாவே வந்து கூடவே இருந்து நமக்கு நல் உபதேசம் செய்தா கூட அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய தகுதி என்னுடைய மனதிலே இல்லை. காரணம் அறியாமை. அதனால்தான் கீதையில 2 சொல்லுல முழு வேதாந்தத்தையும் முடிச்சிட்டார். அறிவுள்ளவன் துன்பப்படுவது இல்லை, அறிவில்லாதவன் துன்பப்படுகிறான். அவ்வளவுதான். அப்போ துன்பத்துக்கு எதிராக காரணம்டான்னா அறிவில்லா தன்மை, சந்தோஷத்துக்கு எது காரணம்டான்னா அறிவுடைய தன்மை. அசோச்சியான் அன்பசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ஷ பாஷசே கதாசூன் அகதாசோம்ச்ச நானு சோச்சந்தி பண்டிதாகா. அவ்வளவுதான். முழு இந்த ஒரே ஒரு பாடல்ல முழு வேதாந்த சாரம். நீங்க அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே படிக்க வேண்டாம். இந்த ஒரு பாடல் ஒவ்வொரு சொல்லையும் எடுத்து நீங்கள் அலசி 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 ஆராய்ந்தீர்கள் என்றால் நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் அந்த ஒரே ஒரு, அது புரியலன்னா தான் பகவான் உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். இரண்டாவது தவிர்க்க முடியாத, எப்பொழுது என்னை காட்டிலும் ஒன்று இருக்கு நினைக்கிறோமோ அப்போ தவிர்க்க முடியாத உணர்வு சோகம். மூன்றாவது, எனக்கு அந்நியமாக ஒன்று இருக்கு. அதனால்தான் இப்போ கிருஷ்ணன் மண்ணை தின்றான் அப்படின்னா தாய்க்கு ஏன் தாயிட்ட போய் முறையிடணும்? அப்போ மண்ணை தின்றால் அது உடம்புக்கு கெடுதல் அல்லவா, அது இறப்பை கொண்டு வந்து விடும் அல்லவா, என் குழந்தைக்கு மண்ணை தின்பதனாலே எல்லா வியாதியும் வந்து விடும் அல்லவா, என் குழந்தையை நான் தானே பார்த்து கொள்ள வேண்டும், என் குழந்தையை நான் பத்திரமா பார்த்துக் கொள்ள வேண்டும், யார் பார்த்துக் கொள்வார்கள், என் குழந்தையை நான் கீழேயே விட்டு விடக்கூடாது அல்லவா, மண்ணை தின்பதற்கு எப்படி நான் அனுமதி கொடுத்தேன்? அப்போ என்ன வருகிறது? தனக்கு அந்நியமாக ஒரு பொருள் இருப்பதாக நினைத்து அதை சாப்பிடுவதாக நினைத்தால் பயம் என்பது வருகிறது. என்ன 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 விசித்திரம் பாருங்கள். நம்மை காட்டிலும் வேறு ஒன்று இருக்கு அப்படின்னு நினைச்சாலே பயம். இப்ப அந்த பயத்தை எடுப்பதற்காகத்தான் பகவான் வாயை திறந்து என்னையும் பார், உன்னையும் பார், உலகத்தையும் பார், எல்லாவற்றையும் பார், என்னை காட்டிலும் வேறு ஒன்று இல்லை, நீயும் இல்லை, நீ வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகமும் இல்லை, யாரும் இல்லை, நான் மட்டுமே இருக்கிறேன் பார்னு காட்டினதனுடைய நோக்கம் என்ன? இருப்பது ஒரு பொருள்தான், அதுதான் எல்லாமாகவும் இருக்கிறது, அதை காட்டிலும் வேற என்ன பொருளை நீ பார்க்க முடியும்? உன்னுடைய பயத்துக்கு காரணம் அறியாமை, இருமை. உன்னை காட்டிலும் வேறாக ஒன்று இருப்பதாக நினைக்கிறாய், என்னை காட்டிலும் வேறாக ஒன்று இருப்பதாக நினைக்கிறாய், இறைவனை காட்டிலும் வேறாக உலகம் இருப்பதாக நினைக்கிறாய். அதனுடைய வெளிப்பாடுதான் பயம்.
பயத்தை போக்குவதற்கு என்ன வழி? சொல்லிடலாம். பயத்தை போக்க வேண்டுமானால் மனோஜவம் ஆருததுல்ய வேகம் இதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. ஆஞ்சநேயா ஆஞ்சநேயான்னு சொல்லியாச்சுன்னா மன பயம் எல்லாம் போயிடும். ராமா 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 சொல்லிட்டா மன பயம் எல்லாம் போயிடும். கிருஷ்ணா 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 சொல்ல மன பயம் எல்லாம் போயிடும். பயம் இருமையினாலே வருகின்றது என்றால் இருமையானது ஒருமையாக மாற்றப்படாத வரை நம்மை விட்டு எந்த பயமும் போகாது. எந்த பயமும். மரண பயம் கடைசி அந்திம பயம். அதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய அல்பமான விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம். கரப்பாம்பூச்சியிலிருந்து ஆரம்பிக்கணும், கொசுலேருந்து ஆரம்பிக்கணும், மூட்டைப்பூச்சியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் அவ்வளோ? ஏன் ஒரு சிறு துகளிலிருந்து ஆரம்பிக்கணும் பயம். என்ன எல்லா அடிப்படை பயத்துக்கும் காரணம் மரண பயம் வரை இருக்கக்கூடிய பயத்துக்கு காரணம் தன்னை காட்டிலும் வேறொன்று இருப்பதாக நினைப்பதுதான் காரணம். இப்ப அது போகணும்னா இந்த இருமை ஒருமையாக அறிவால் பார்க்கப்படாத வரை, ஒருமையை நான் பார்க்காத வரை என்னை விட்டு பயம் போக வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நமக்கு கடலினுடைய கரையிலே நின்று கரையினுடைய பாதுகாப்பான இடத்திலே நின்று கொண்டு கடலினுடைய மேலோட்டமாக இருக்கக்கூடிய பகுதியை சிறிது நேரம் ரசிக்க முடிகிறது. சிறிது நேரம். பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டு நம்மை தாக்காத அளவு கரையோட வந்து தொட்டு விட்டு போகக்கூடிய அலைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அமைதியாக. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நாம் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடம் கடல் மட்டத்திலிருந்து ஒரு 25 அடி அல்லது 30 அடி அல்லது 40 அடி உயரம் உள்ள இடம் அங்கிருந்து பார்க்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ கடல் அலையானது உள்ளிருந்து புறப்பட்டு வேகமாக கரை நோக்கி வருகின்றது அல்லவா? இப்ப இந்த அலையானது நாம இருக்கக்கூடிய 30-40 அடிக்கு மேலே அந்த அலையினுடைய தன்மை போச்சுன்னா நம்மால் அதை ரசிக்க முடிகிறதா? விரும்ப முடிகிறதா? அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? என்ன பண்றோம்? நாம் இருக்கக்கூடிய 30 அடி உயரத்திலிருந்து இன்னும் அதிகமான தூரம் பாதுகாப்பான இடம் கடல் உள்ளே வந்து விடாத தூரத்துக்கு இன்னும் அதிகமான உயரத்துடன் கூடிய இடத்துக்கு ஓடிடும். அங்கிருந்து பார்க்கலாம்னு போறோம். ஆனா கடலுக்குள்ளே படகை செலுத்தக்கூடியவன், விசைப்படகுகளை செலுத்தக்கூடியவன்,
மீன் பிடிக்கப் போகிறானே, கடல்லையே தான் இருக்கணும் அவன். அந்த அந்த படகுலையே தான் இருக்கணும். இயந்திர படகு, விசைப்படகு, பெரிய பெரிய படகுகள்ல அவன் ஒரு வார காலம் 10 நாட்கள் 15 நாட்கள் கடல்லேயே தான் இருக்கணும். அந்த குளிர், வெப்பம், பனி எல்லாம், மழை இருந்தால் மழை, காற்று இருந்தால் காற்று, எல்லாவற்றிலும் அவன் அங்கேயே தான் இருக்கான். இப்ப அவனுக்கு மட்டும் இது எப்படி சாத்தியமானது? அவன் கடலுக்கு உள்ளேயே இருக்கிறான். அந்த எல்லா அனுபவத்தையும் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். வேலையும் செய்கிறான். அவனுக்கு தேவையான உணவையும் சமைத்துக் கொள்கிறான். தன்னையும் பத்திரமா பார்த்துக் கொள்கிறான். தன்னுடைய உடைமைகளையும் பத்திரமா பார்த்துக் கொள்கிறான். தன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் செய்து கொண்டு கரையை நோக்கி வருகிறான். தன்னுடைய குடும்பத்தோட வாழ்வதற்கு, தான் சேர்த்த பொருளை எல்லாம் வாணிபம் செய்வதற்கு பத்திரமா எடுத்துக்கொண்டு வருகிறான். பணமும் சம்பாதிக்கிறான். எப்படி இது சாத்தியம்? அவனுக்கு மட்டும் எங்கிருந்து இந்த இந்த பயமற்ற தன்மை வந்தது? அவன் பார்ப்பது வெறும் ஜலத்தை மட்டும்தான். ஆதாரத்தை பார்க்கிறான். அலை ஆதாரம் ஜலம், கடலுக்கு ஆதாரம் ஜலம், கடல் வேகத்திற்கு ஆதாரம் ஜலம், அத்தனைக்கும் ஆதாரம் ஜலம். ஜலத்தை தவிர அங்கே இரண்டாவது பொருள் இல்லை. எப்பொழுது நீங்கள் பன்மையிலிருந்து ஒருமைக்கு போய்விடுகிறீர்களோ, முக்கியமானத, எப்பொழுதெல்லாம் நாம் பன்மையிலே பரிதவிக்கின்றோமோ அப்பொழுது ஒருமைக்கு போயிட்டோம் வச்சுப்போம். அறிவை கொண்டு பயமற்ற தன்மையானது நம்முடைய மனதிலே இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நானும் இன்னொரு சேவக்கும் காலையிலே ஒரு 7 மணிக்கு அவருடைய, என் கூட வந்த சேவக்கனுடைய அவருடைய குடும்ப ஒரு விஷயத்திற்காக ஒருத்தரை பார்ப்பதற்காக போகிறோம். என்னுடைய வண்டி அப்பொழுது ஹீரோ புக்குன்னு ஒரு வண்டி உண்டு. அதிகமான பாரம் இருந்தால் இது இழுக்காது. அதுவும் மேடான பகுதினா இழுக்கவே இழுக்காது. அதுல என்னை போல யானை உருவம் கொண்ட ஒன்றும், என் பின்னாடி இருக்கக்கூடியவரும் யானை உருவம் கொண்ட ஒன்றும் ஒரு 80 160 கிலோ பாரத்தை இந்த ஹீரோப்புக்கு வண்டி இழுக்குமானா? ஏற்றம் இறக்கமாக உள்ள இடத்துல இறக்கத்துல போயிடும். அது வாட்டில் ஏற்றம் உள்ள இடத்துல அது இழுக்கல. பின்னாடி வந்த ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வாகனம் எங்க வண்டியை தட்டி விட்டு, நான் வண்டிக்கு அடியில இருக்கேன், அவர் வண்டிக்கு மேல இருக்கார். ஒரு 25 அடி 30 அடிக்கு எங்க 2 பேரையும் அப்படியே தள்ளி கொண்டு போய் ஒரு மரத்துல மோதி இந்த வண்டி ஆசுவாசப்பட்டது. சுற்றி பாட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரி இந்த 2 செத்துது போல இருக்கு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் எழுந்தேன். உடம்புல இருக்கக்கூடிய தூசிகளை எல்லாம் தட்டி கொண்டேன். வண்டியை பார்த்தால் வண்டி எதுக்கும் உதவாது. அந்த அந்த நிலையில இருக்காது. நான் எழுந்தேன். திரும்பி பார்த்தா இவர் அழுது கொண்டே, இப்படி பண்ணி விட்டீர்களே சாமிஜின்னு ஆரம்பிச்சார் பாருங்கள். இப்படி பண்ணி விட்டீர்களே சாமிஜி. சரி,
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அவருடைய கையானது கையில் இருக்கக்கூடிய அந்த மணிக்கட்டினுடைய சரட்டையானது உடைந்து முறிந்து விட்டது போல இருக்கிறது. அவர் கையை அப்படியே வைத்துக் கொண்டே வந்தார். அவரை ஒரு ஆட்டோல போட்டு மருத்துவமனை கொண்டு போய் அவர் வேணுங்கிற எல்லா உதவியும் செய்து முதலுதவி எல்லாம் செய்து மருத்துவரை வரவழைச்சு அவருக்கு வேணுங்கிற எல்லா சுஷ்ரூஷையும் செய்து அவருடைய வீட்டில் போய் செய்திகளை தெரியப்படுத்தி விட்டு மீண்டும் இவரோட வந்து காலையில 7 மணிக்கு 7:30 இது ஆரம்பிச்சது. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அவரோட நான் இருக்கேன். அவர் திரும்ப திரும்ப இப்படி பண்ணி விட்டீர்களே, இப்படி பண்ணி விட்டீர்களே, இப்படி. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என்னாகுமோ தெரியவில்லை, என்ன கதி ஆகுமோ தெரியலையே. ஒரே பயம், ஒரே பதற்றம், ஒரே அழுகை. அதுக்குள்ள அவருடைய குடும்பத்தினர்கள் வந்து விட்டார்கள், மனைவி குழந்தைலாம் வந்து விட்டார்கள். அவரிடத்துல ஒப்படைத்து விட்டு நான் கிளம்பிட்டேன். அடுத்த நாள் போய் பார்க்கலாம். அடுத்த நாள் இதே என்னதான் உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்களுடைய காரியத்துக்காகத்தான் போனோம். இது நாம வேண்டுமென்றே இது நடந்ததா? நடக்க வேண்டும் என்று இருந்தது என்றால் நடக்கதான் செய்து. எங்க இருந்தா என்ன? ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே? பயம். நான் உயிரோடு இருந்தால் தானே என் குடும்பத்தை கவனிக்க முடியும், என் மனைவியை கவனிக்க முடியும், என் 2 குழந்தைகளுக்கும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், என்னுடைய வியாபாரத்தை பெருக்க முடியும். நான் போய்விட்டால் குடும்பத்தை யார் கவனித்துக் கொள்வார்? தன்னை காட்டிலும் வேறு ஒன்று இருக்கு என்று நினைத்தால் துவயாத் பயம் பவதி. இருமைங்கிற பார்வை வந்தாச்சுனாலே பயம் தவிர்க்க முடியாதவை. என்னை காட்டிலும் வேறு ஒன்று இல்லை என்பதை உணர்ந்தால்தான், அந்த அறிவு வந்தால்தான், அதற்குத்தான் இங்க பகவான் யசோதா பிராட்டிக்கு விஸ்வரூபத்தை காட்டுறார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை பார்த்ததற்கு பிறகுதான் அவனுடைய மனதிலே இருந்த பயம் போனது. அது வரைக்கும் அவன் என்ன நினைச்சான்? என்னுடைய பாட்டன்மாரை கொள்கின்றேன், என்னுடைய குருமார்களை கொள்ளுகின்றேன், என்னுடைய சகோதரரை கொள்கின்றேன், நண்பர்களை கொள்ளுகின்றேன், உறவினர்களை கொள்ளுகின்றேன், மாமன்மார்களை கொள்ளுகின்றேன். இப்போ பகவான் காட்டுறார், நீ யாரையெல்லாம் கொள்ளுகின்றேன், கொல்லப் போகின்றேன், கொன்றேன்னு சொல்லுகிறாயோ எல்லோருமே ஏற்கனவே இறந்தாச்சுடா பார், என் வாயில பார். எல்லோரும் இறந்து நீ 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 நம்பே போடவில்லைப்பா, அதுக்குள்ள எல்லோரும் இறந்திருக்கக்கூடிய காட்சியை பார். அப்பதான் அர்ஜுனனுக்கு புரிகிறது, இது எப்படி சாத்தியம்? அப்போ பகவான் சொல்றார், எப்படி விட்டில் பூச்சியானது அக்னியானது ஏற்றப்படுகின்ற நேரத்திலே தன்னுடைய உயிரை தானாக வந்து விழுந்து அழித்துக் கொள்கிறதோ, அதே போல அவர்களுடைய இறப்பையும் பிறப்பையும் ஏற்கனவே முடிவு செய்து விட்டுத்தான் வந்திருக்கிறார்கள் பா. இல்ல நீயோ நானோ யாரும் காரணம் அல்ல. அவருடைய பிறப்புக்கு அவருடைய இறப்புக்கு நீயோ நானோ யாரும் காரணம் அல்ல. அவரவர்கள் காரணம். அவர்களுடைய முடிவை அவர்களே சமைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை சொன்னதுக்கு பிறகுதான் அர்ஜுனுடைய மனசுல பயம் போகிறது. பயம் போனதுக்கு அப்புறம் தான் பக்தியை பத்தியே பேச ஆரம்பிக்கிறார் பகவான். பாருங்கள், தூய்மையான பக்தியை எப்ப பேசுறார் பாருங்கள். பயம் போனதுக்கு பிறகுதான் பக்தியை பத்தியே பேசுறார். அதுவரைக்கும் அந்த பக்தியானது வெறும் காமிய பக்தியாகவே இருக்கு. பழுக்கற்ற பக்தியை பேச ஆரம்பித்ததே இதுக்கு பிறகுதான். யசோதா பிராட்டிக்கு இந்த
விஸ்வரூபத்தை காமித்ததனுடைய நோக்கம், நீ என்னை கண்டு எவ்வகையிலும் பயப்பட வேண்டாம், யாரை கண்டும் நீ பயப்பட வேண்டாம், எந்த நிகழ்வை கண்டும் பயப்பட வேண்டாம். காரணம், நீ, இந்த உலகம், நான், மற்ற எல்லாம் வேறு வேறு அல்ல, எல்லாம் நான் ஒருவனால் வியாபிக்கப்பட்டு. வாசுதேவஹா சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹா. இறைவன் தான், நாராயணன் தான், அவர் ஒருத்தர் தான் எங்கும் வியாபித்திருக்கிறாருங்கிற அந்த அறிவு ஏற்பட்டது என்றால், அந்த அறிவுடன் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தால் எனக்கு இந்த மூணும் போயிரும். மோகம், சோகம், பயம். இந்த மூன்றும் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னொரு மூணை போய் ஈசிக்கிறோம். போய் இன்னொரு மூணுல போய் ஈசிக்கிறோம். நல்ல வார்த்தை, ஈசிக்கிறது, ஒட்டிக்கிறது. போய் தேடி 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 போய் ஒட்டிக்கிறோமே, இன்னொரு மூணுல போய் ஒட்டிக்கிறோம். மோகம், சோகம், பயம் என்னை கொண்டு போய் பந்தப்படுத்துகிறது. பந்தத்துல போய் வலுக்கட்டாயமாக நம்மை நாம் இணைத்துக் கொள்கிறோம். நமக்கு யாருக்கும் பந்தப்படுவதிலே விருப்பம் இல்லை. நம்மை யாரும் பந்தப்படுத்தி பார்க்கவும் விரும்பவில்லை. ஆனா நம்ம ஏன் பந்தப்படுறோம்? போய் நம்ம எல்லாம் பந்தப்படுத்தி வச்சிருக்கு. எக்ஸ்ட்ரீம் பந்தம் எது தெரியுமா? இருக்கக்கூடிய பந்தத்திலேயே எக்ஸ்ட்ரீம் பந்தம் தர்மம். தர்மம் நம்மை பந்தப்படுத்தி வச்சிருக்கு. அதனால்தான் தர்மம் பெரியதா, தர்மி பெரியவனான்னு கேட்டா பெரிய டிபேட்டே வந்துருத்தான் அந்த காலத்திலேயே. ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கும் மண்டல மிஸ்ரருக்கும் பெரிய வாதம். தர்மம் பெரிதா, தர்மி பெரியவனாண்டான்னா இவர் தர்மத்தினாலேயே அனைத்தையும் சாதித்து விடலாம், கர்மத்தினாலேயே அனைத்தும் சாதித்து விடலாம், கடவுள்லாம் தேவையே இல்லை. தர்மம் செய்வதின் மூலமாக தர்மிதானே தர்மத்துக்கு பலனை கொடுக்கணும். நாம பேங்க்ல பணத்தை போடுறோம், முறையாக பணத்தை போடுறோம். நாம பாதுகாக்கிறோம் அந்த பணத்தை. நாம முறையா சம்பாதித்து பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போடுறோம். யாரு பாதுகாக்கிறா? நாமே பாதுகாக்கிறோமா? இல்லை. நமக்கு தேவையான பொழுது அந்த நாம் சேர்த்த பணத்துக்குண்டான வட்டியை கொடுக்கிறானே, நாமளா அதை உற்பத்தி பண்ணும்? அந்த வட்டியை கொடுப்பது யாரு? இவன் இத்தனை மாத காலம் இந்த பணத்தை போட்டிருக்கிறான், ஆயனாலே இவனுக்கு இவ்வளவு வட்டி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தது யாரு? நாமே பணத்தை போட்டு நாமளே, எனக்கு இத்தனை லட்சத்திற்கு எனக்கு இத்தனை சதவீதம் எனக்கு வட்டி கொடுக்கவே நாமே எழுதி எடுத்துக்கொண்டோமா? இல்லையே. நாம சம்பாதித்த பணம் தான், நம்முடைய பெயர்ல தான், நம்முடைய வங்கி கணக்குல தான் அந்த பணம் இருக்கு. ஆனால் அதை எடுத்துக்கொள்வதற்கோ, அதை வேற 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 உபயோகத்திற்கு பயன்படுத்துவதற்கோ, அதற்கு தேவையான வட்டியை கொடுப்பதற்கோ எப்படி அந்த வங்கியினுடைய மேலாளருக்கு அதிகாரம் இருக்கோ, அதே போல நம்முடைய செயல்பாடுகள் அத்தனையும் தர்மியால், இறைவனால் கணக்கிடப்படுகிறது. இறைவன் எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதற்கு உண்டான கூலியை கொடுக்கிறார்.
சில நேரத்துல கூலியை அதிகமா கொடுக்கிறார், சில நேரத்துல கூலியை விபரீதமா கொடுத்து விடுகிறார், சில நேரத்துல கூலியை ரொம்ப குறைவா கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்முடைய செயல்பாடுகள். அதுதான் தீர்மானிக்கிறது. அப்போ தர்மம் உயர்ந்தவனா, தர்மி உயர்ந்ததான்னா தர்மத்தை விட தர்மியே உயர்ந்தவன். இந்த அறிவானது எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது பன்மையிலிருந்து ஒருமைக்கு போயிடும். இதை காட்டுறதுக்கு தான் இந்த விஸ்வரூப தரிசனமே. நீ வெறும்ன அனாத்மா உலகத்தை பார்க்கிறாய், அது உனக்கு மோகம் சோகம் பயத்தை கொடுக்கிறது. அதனால் நீ பந்தப்பட்டு கிடைக்கிறாய், விவேகத்தன்மை இழந்து கிடைக்கிறாய், ஆசை வயப்பட்டவனாய் கிடைக்கிறாய். இதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் அறிவிலே தெளிவு என்பது தேவை. அறிவிலே சரியான ஞானம் ஏற்பட்டது என்றால் அதற்குத்தான் இந்த அறிவில நமக்கு சரியான புரிதல் கிடைக்க வேண்டும், தெளிவு கிடைக்க வேண்டும், அறிவிலே நமக்கு இந்த மயக்கம் போக என்பதற்காகத்தான் சாஸ்திரத்தை நாம் கவனமாக சிரவணம் செய்கின்றோம். வேற எதற்கும் அல்ல. புதிதா எதையும் உற்பத்தி பண்றதுக்கு அல்ல. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய இந்த குறைபாடு போகணும்னா சாஸ்திரத்தை கவனமாக நான் சிரவணம் செய்தால், அதனால்தான் எனக்கு என்னென்னலாம் அறிவுல குழப்பம் இருக்கோ சந்தேகம் இருக்கோ எல்லாமே கேட்பதினாலேயே நீக்கப்படுகிறது. அந்த அந்த தெளிவை கொடுக்க வேண்டும். யசோதா பிராட்டியின் மூலமாக பரமாத்மா அந்த தெளிவை கொடுக்க என்பதற்காக ஆடிய ஒரு நாடகம்தான் மண்ணை தின்றார். மண் என்பது என்னது? பரமாத்மாவுடைய பிரகிருதி, போக்கியம். பரமாத்மா யாரு? போக்தா. அப்ப ரெண்டு பொருளை தவிர வேற ஒண்ணும் இல்லை. போக்தாவும் போக்கியமும் வேறு வேறு அல்ல. உண்ணுபவனும் உண்ணக்கூடிய பொருளும் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. இந்த இரண்டை தவிர மூன்றாவது ஒன்று கிடையாது. போக்தா போக்கியம் போகத்தை தவிர மூன்றாவது ஒருத்தன் கிடையாது. இந்த மூன்றாவது ஒன்று இல்லை என்று காட்டுவதற்காக தான் யசோதை இடத்திலே நீ உன்னையும் பாருங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இல்லவே கிடையாது, நான் மட்டும்தான் உண்மை, நான் மட்டும்தான் உண்மை, மற்றது அனைத்தும் என்னுடைய சரீரமே. அதுல நீயும் இருக்கிறாயோ, நீயும் ஒரு சரீரம், என்னுடைய சரீரம்தான். இந்த இந்த பூமியும் பிரஜபூமியும் என்னுடைய சரீரம்தான். ஆடுகள் மாடுகள் மனிதர்கள் அத்தனையும் என்னுடைய சரீரம்தான். என்னை காட்டிலும் வேறு ஒன்று இல்லை. இதைத்தான் பகவான் கீதையில் அர்ஜுனன் சொல்றார். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. ரொம்ப அழகான ஒரு பாடல். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. இன்று போவோம், நாளை காலை வரும். ரொம்ப அழகான ஒரு தாத்பரியத்துடன் நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.